ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கடைசி நாளில் வந்திருக்கோம். இப்போ 2024. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் சொல்ல வரேன். வருஷம் முடிய போகுது. இப்போது 2024 நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கும், நிறைய நம்ம எதிர்பாராத விஷயமும் நடந்திருக்கும். ஸோ 2025 வந்து நம்ம நல்லபடியாக நம்ம வெல்கம் பண்ணலாம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு. இன்னைக்கு 30ஆம் தேதி, இன்னைக்கு நாளைக்கு நன்றி சொல்ல இந்த வருஷம் நம்மளுக்கு கடவுள் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. எது நடக்கலையே அது வந்து மேபி கடவுளோட சித்தம் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு. ஸோ அதை பற்றி வருத்தப்படாம எது நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அதை பற்றி சந்தோஷப்படுறது, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம புது வருஷத்தை வந்து சந்தோஷமா வருகை வச்சு நம்ம 2025 எல்லா பிளெஸ்ஸிங்கும் கடவுள் கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு தேதி 30, நாளைக்கு 31. ஸோ நான் என்ன இதை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஆடி ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு நகை சீட்டு போடுங்க. ஸோ அடுத்த வருஷம் நம்ம நியூ இயர்க்கு புது வருஷத்துக்கு ஏதாவது புது பொருள் வாங்கலான்னு சொல்கிறேன் நான். இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் நகை சீட்டு போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கோ நீங்கள் புதுசாக ஒரு நகை வாங்கலாம். ஸோ எல்லோரும் இது எந்த ஒரு சேலஞ்சாக நான் நினச்சிக்கிட்டா நீங்கள் வந்து ஒரு ஆடி போடுங்க, ஒரு நகை சீட்டு போடுங்க. ஸோ நம்ம அடுத்த வருஷம் நானும் போட்டிருக்கேன். நான் நேற்று தான் போய் நான் ஆன்லைனில் பண்ணிவிட்டேன். நான் நகை சீட்டும் ஒரு ஆடி நான் போட்டுவிட்டேன். ஸோ அடுத்த வருஷம் நான் கிறிஸ்மஸ்க்கு எந்த பர்த்டேக்கு நான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் சந்தோஷமாக ஒரு பொருள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் ஃபைனலி ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் நான் வந்து நீங்கள் வந்து எது நம்மளுக்கு செய்யணும்னு தோணுது மனசில் அதை தயவுசெய்து செய்யுங்க. நீங்கள் வந்து இது செஞ்சால் நம்மளுக்கு தப்பாக நடக்குமோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு நினைக்காதீங்க. உங்கள் திறமையை வந்து 4 பேருக்கு நீங்கள் வந்து காமிக்கணும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, உங்களுக்கு வந்து யூடியூப் போடணும்னு ஒரு ஆசை இருக்கும், இல்லை ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் திறக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அதை செய்யுங்க. உங்களுக்கு பின்னாடி கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழி திறப்பாங்க. ஸோ யூடியூப் சேனல் யாராருக்கும் உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் யூடியூப் சேனல் சாலு பண்ணுங்கள். ஸோ 6 மாதத்தில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிடும், அதில் ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். யாராருக்கு சின்ன சின்ன வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை இருக்குது, அது தொடங்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். எதுவும் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்க போதும். எதுக்கும் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும். எந்த வேலையாக இருக்கட்டும். இப்போ யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நான் ஒரு வீடியோ போடுறேன், இதை நான் எடிட் பண்ணணும், நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், நான் எங்கெங்கே இந்த டைமை வந்து சேவ் பண்ணி நான் வந்து யூடியூப் சேனல் நான் போடுறது மட்டும் எனக்கு தான் தெரியும். யாரும் சப்ஸ்கிரைபர் வர மாட்டேறீங்க. ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரும், 4000 வாட்ச் ஹவர் வரும் நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ இது வரைக்கும் நானும் நிறைய வீடியோ இந்த வீடியோ சேர்த்து 16 வீடியோ நான் போட்டிருக்கேன் நான். மட்டும் எனக்கு 15 சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த சேனலில். எல்லாம் பார்க்குறீங்க, சேனலில் வியூஸ் எல்லாம் போகுது, ஆனால் நம்ம யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது நான் கெஞ்சி கேட்குறேன். நான் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோ நான் அதான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மேற்கொண்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் துணிச்சலும் எனக்கு கொடுக்கணும் என்று நான் உங்கள்கிட்ட எல்லாட்டையும் நான் கெஞ்சி கேட்குறேன். தயவுசெய்து வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து உங்கள் திறமையை வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கணும். அது உங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்கும். நீங்கள் 4 பேருக்கு ஒரு நல்லது சொன்ன மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக கிடைக்கும். ஸோ யாராருக்கு வந்து உங்களோட திறமையை காமிக்கணும்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வருகிற புது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 6 மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மானிட்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ see you in next வீடியோ. நாளைக்கு ஒரு லாஸ்ட் வீடியோ நான் போடுவேன். இந்த வருஷத்துக்கு கடைசி வீடியோ நாளைக்கு வரும், 31ஆம் தேதி. அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக டிப்ஸாக இருக்கும். சில வந்து குக்கிங் டிப்ஸும் இருக்கும். அப்புறம் சில வந்து இந்த சேவிங்ஸ் பற்றி ஒரு சீக்ரெட் இருக்கும். இது 3 விஷயத்தை நான் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ நாளைக்கு போடணும்னு வச்சுருக்கேன். நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது நாளைக்கு தான் வரும். நாளைக்கு நைட்டு வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடும் நாளைக்கு. நான் டைம் செட் பண்ணல, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து அப்லோட் பண்ணல யூடியூப்பில். அது நாளைக்கு வரும். அது நாளைக்கு என்னோடய கடைசி வீடியோ இருக்கும் 2024. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்காக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய், டேக் கேர்.